இந்த டாக்டர்ஸ் எல்லாமே சின்சியராக ஒரு ஆப்ரேஷனில் இருக்கும்போது ஒரு டாக்டரோட ஷோல்டரில் மட்டும் ஸ்பைடர் ஏறுது. அதை பார்த்து அந்த டாக்டர் ஷாக் ஆகி அப்படி இப்படி ஆடினதில் அவர் கையை தப்பாக போய் தப்பான பிளட் வெசலை கட் பண்ணிட்டாரு. அப்படி இப்படி போராடி பேஷண்ட்டை காப்பாற்றிட்டு பெருமூச்சு விடும் போது பார்த்தா அந்த பக்கம் அதே ஸ்பைடர் ஓடுது. அப்படியே அந்த ஸ்பைடரை காலால் மிதிச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆப்ரேஷன் தேட்டரை க்ளீன் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருமே பண்ணோமே சொல்கிறாங்க. அப்புறம் எப்படி ஸ்பைடர் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்துச்சு அப்படின்னு கால் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா கீழே ஸ்பைடரை காணோம். எங்கே போச்சு அது அப்படி அவர் யோசிச்சு இருக்கும் போது தலையில ஹெவியா வலிக்குது. அதனால அந்த தலைவலியை ஏத்துக்கவே முடியல, அந்த அளவுக்கு வலிக்குது. சரி ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு வேகமா வாஷ்ரூம் வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நகர்லான்னு பாக்குறாரு. பார்த்தா அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அடுத்ததா அவருக்கு சிடி ஸ்கேன் பண்றாங்க. அதான் தெரியுது அவரோட மூளையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. இதனாலதான் அவருக்கு இல்லாத பொருள்லாம் இருக்கிற மாதிரி ஹாலுசினேஷன்லாம் நிறைய வந்திருக்கு. ஆபரேஷன் தியேட்டர்ல பார்த்த ஸ்பைடர் கூட அவரோட ஹாலுசினேஷன் தானா. அதனாலதான் இவரோட கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு, வேற யாருக்குமே அது தெரியல.